இன்றைக்கி எங்கள் தமிழ் மாணவர் அமைப்புகள் இன்றைக்கு அங்கே விஜய் வீட்டுக்கு முன்பு போய் தமிழ்நாட்டில் இருக்க அவங்க எந்த அரசியல் கட்சி சாராதவங்க தமிழ் அமைப்புகள் போய் இதை கண்டனம் தெரிவித்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. பல்வேறு தமிழ் அமைப்புகள் இன்றைக்கி அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. எதற்கும் வாய் திறக்கிறது இல்லை. போய் பனையூரில் கேட்ட சாத்திட்டு உள்ள படுத்துக்கிட்டா போதுமா? இதில் வேறு தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகம் பத்திரிகை நண்பர்கள் விஜய் எழுந்து விட்டார், குளித்து விட்டார், பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து விட்டார், இப்படிலாம் நீங்கள் செய்தி போடுறீங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு தூக்கி வச்சு ஒரு கொண்டாடுறதுக்கு ஒரு அளவு இல்லை. நாட்டுடைய ஊடக பத்திரிகை துறைக்கு பொழுதேறிக்கும் டிவியை திறந்தா விஜய் 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 விஜய். அதுவும் காலையில் ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய தொலைக்காட்சி விஜய் எழுந்து விட்டார், வெளியே வந்து விட்டார், காரில் ஏறி விட்டார், விமானத்தை அடைந்து விட்டார், தனி விமானத்தில் அமர்ந்து விட்டார், தனி விமானம் டேக்கப் ஆகிறது பாருங்கள், இதோ எங்களுடைய கள ரிப்போர்ட்டர் அப்படியே களத்திலிருந்து அப்படியே நேரடியாக காட்டுகிறார். இதெல்லாம் பத்திரிகை தர்மமா? இதெல்லாம் பத்திரிகை இந்த பத்திரிகை முதலாளியை கேட்குறேன். சம்பளத்துக்காக அப்பாவி இந்த பத்திரிகை ஊழியர்களை 4 மணிக்கு 3 மணிக்கு பனையூர் தோட்டத்தில் போய் காத்து கிடக்க வைக்கிறீங்க. தனி விமானத்தில் போய் இறங்குறாரு. அத்தனை பத்திரிகையாளர்கள் பின்னாடியே ஓடுறாங்க. அவங்கள ஒரு சக மனிதனாக கூட மதித்து திரும்பி ஒரு வார்த்தை பேசலை. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களை ஆள்றதுக்கு ஆசைப்படுறீங்க. தமிழ்நாட்டுடைய மக்களுடைய இன்பத்தில், துன்பத்தில், துயரத்தில், வாழ்வில், சாவில் எல்லாத்துலேயும் வந்து நிற்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து அரசியல் கட்சிகள், இன்றைக்கி திமுகலேருந்து அண்ணா திமுகலேருந்து இருக்கிற ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அப்படி பங்காற்றி தான் வந்திருக்காங்க. நீங்கள் கம்யூனிஸ்ட் எல்லா கட்சிகளும். ஆனால் நீங்கள் சொந்த தொண்டை செத்து கிடக்குறேன். நீங்கள் வந்து விமானம் ஏறி பாதுகாப்பாக போய் வீட்டில் இறங்குறீங்க. இங்கே திருச்சியில் தனி விமானத்தில் ஏற போகிறீங்க. பத்திரிகையாளர்கள் அவ்வளோ பேர் உங்கள் பின்னே தொருத்திக்கிட்டு ஓடியாந்து கேட்குறான், ஒரே ஒரு வார்த்தை வாய் தரங்க அப்படின்னு.